லாஸ்ட்டாக நம்ம சென்னையிலேருந்து ஜம்முதாவி எப்படி வந்தோம், ஜம்முதாவிலேருந்து ஸ்ரீநகர் எப்படி வந்தோன்ற வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கள். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ ஸ்ரீநகர் ஃபைனலி வந்து ரீச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ரூம் தேடி நல்ல ரூமாக புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதுதாங்க அந்த ரூமு. 2 பேருக்கு தாராளமாக காம்பேக்டாக ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம செக்இன் பண்ணி நம்ம லக்கேஜ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூட வந்த ஃப்ரெண்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறான். என்னடா 3 நாள் ட்ராவல் பண்ணி வந்துடும், கொஞ்சம் படுக்க விட்றா, வந்தோட்டி படுக்க விடாமல் அவனை வெளியே நிற்க வச்சு vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவன் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் கூட வந்தான். ஸோ இதுதாங்க நம்ம ரூம். சைடில் ஃபுல்லாக கர்டன்ஸ், பெரிய பெரிய கர்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கூலிங் நல்லா உள்ளே வரக்கூடாதுன்றக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் பண்ணி கர்டன்ஸ். ஆனால் இந்த விண்டோக்கு அந்த சைடு நல்ல வியூ இருக்குது. நான் மார்னிங் காட்டுறேன். ஒரு டிவி இருக்குது, சின்னதாக ஒரு 32 இன்ச்சில் ஒரு டிவி இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு ட்ரெஸ் மாட்டுறதுக்கு ஹுக் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் ஹுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு பாத்ரூம், அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பர் ஒன்று இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம், இந்த எலக்ட்ரிக் பிளாங்கெட். இது என்ன கதைன்னு அப்புறம் சொல்கிறேன். அப்படியே இந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோன்னா வந்து ஃபுல்லாகவே பெட்டு ஹீட் ஆகிடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல. ஸோ இந்த மாதிரி -டிகிரிக்கு இந்த எலக்ட்ரிக் பிளாங்கெட் தேவை தான். அப்படியே நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டால் நம்மளுக்கு அப்படியே கீழே ஒரு பிளாங்கெட் ஃபுல்லாக அந்த ஹீட் ஆகிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு குளிர் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. கீழே ஒரு எலக்ட்ரிக் பிளாங்கெட்டு, அதுக்கு மேலே 2 பெரிய பிளாங்கெட்டு மேலே. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம் வந்துடும். நெக்ஸ்ட் வாங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இந்த ரூமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடுறேன். ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்துச்சுங்க. ஓகேங்களா, ஒரு குட்டியாக காம்பேக்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஹாட் வாட்டர் சர்வீஸ் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் எல்லாமே வந்துடுது, ஒரு ஷவர் வந்துடுது. அண்டு ஷவரில் குளிக்க முடியுமாலாம் தெரில, பட் ஷவர் இருக்குது. ஸோ எல்லாமே நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்குது. ஓகேங்களா, அண்டு குட்டியாக ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அண்ட் மெயினாக இவங்க சொல்கிறது நீங்கள் செக்இன் பண்ணப்பே சொன்னாங்கன்னா, நீங்கள் புல்லுக்குள்ளே போனட்டையுமே எப்போவுமே வந்து வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணியே வைங்க, 24 hours ஆன்லேயே வைங்க. நீங்கள் போகிற டைம் வந்து எமர்ஜென்சிக்கு சூடாகாது, ஏன்னா உள்ள ஐஸ் கட்டியாக இருக்கும், அது கரையிறக்கே டைம் ஆகும். ஸோ 24 hours ஆன்லேயே வைங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் ஆன் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் வாங்க அப்படியே வெளியே போய் நான் ரூம்ஸோட அவுட் சைட் காட்டுறேன். ஸோ இன்னர் சைடு எல்லாமே பார்த்தாச்சு. இதான் ரூமோட அவுட்டர் சைட். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரூம் இருக்குது. எல்லாத்துலேயுமே கெஸ்ட்டு பார்க்கவா இருக்காங்க. ஃபேமிலி, அது ஆக்சுவலாக ஃபேமிலிக்கு ரொம்பவே இந்த சூப்பரான ரூம். பெரிய பெரிய ரூம்ஸ்லாம் இருக்குது. அதை நான் மார்னிங் காட்டுறேன் பெரிய ரூம்லாம். அண்ட் முக்கியமாக இங்கே ஒய்ஃபை இருக்குங்க. மேபி நீங்கள் சிம் வாங்கலைனா கூட இந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் கால் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இங்கே ஃபுட்டு நம்மளே இங்கே வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல்லேயே எங்களுக்கு ரைஸு, சாம்பார், சிக்கன் கிரேவி இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். வித்தின் ஒரு ½ hour பார்க்காவா பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. 150 தாங்க சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா என்னடா 150 ஒன்று கம்மியான்னு கேட்டால் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் கூடையாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தால் வச்சு கொடுத்தாங்க, ஒயிட் ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். ஃபுல் இருட்டாக இருக்கா, கப்பு சுப்புன்னு படுத்தாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலாக எந்த ஒரு பிளானுமே இல்லை. ஏன்னா 3 டேஸாக கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி வந்து ஃபுல் டயர்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து க்ளவுஸை கூட கழட்ட முடியலங்க, ஹேண்ட் க்ளவுஸை கூட கழட்ட முடியல, ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல, அவ்வளோ சில்லாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஜர்க்கினோட அப்படியே 2 பிளாங்கெட்டையும் போத்திட்டு எலக்ட்ரிக் பிளாங்கெட்டையும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே படுத்தாச்சு. ஸோ நான் vlog-ஐ வந்து மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் நிறைய டீட்டெயில்ஸ் பேசுவோம். ஸ்டே டியூன். குட் நைட். இன்றைக்கி டே 4 மார்னிங் 8 o'clock அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு தால் லேக் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டோம். அழைக்கிற போது உட்காந்து காலம் லேசாகி லைட்டாக வச்சா உள்ளே போகுது. ஹலோ, குட் மார்னிங் காய்ஸ். ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 8 மணிக்கு காஷ்மீர் தால் லேக்கில் இருக்கோம். நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சம்பவத்தை இப்போ நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, இது லேக் தண்ணி ஆக்சுவலாக. ஓகே, அங்கே தண்ணி அதர் தெரியுதா? இங்கே அதரில், ஏன்னா இது ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. ஐயோ உடஞ்சிருச்சு. இங்கே தெரியுதா? இதுக்கு பேர் வந்து இது பேர் என்ன சொன்னாங்கடா? காளானா, சில்லை காளானா. நம்ம ஊரில் காளானா சாப்பிட்றது தானே. வழுக்குதுங்க, பயங்கரமாக வழுக்குது. ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. லேக் ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. -3 டிகிரி இப்போ மார்னிங் 8 o'clock வந்துட்டு. இப்போ நம்ம போட்டிங் போகிறா இருந்தால் கூட இந்த லேக்கில் இருக்க ஐஸை ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டு அப்படி தான் நம்ம கூப்பிட்டு போவாங்க. நம்ம இந்த போட்டிங்கோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போடுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஹாய், ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருக்கீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையிலேருந்து ஜம்முதாவி எப்படி வந்தோம், ஜம்முதாவிலேருந்து பனிஹால் வந்து தென் ஃபைனலாக ஸ்ரீநகர், காஷ்மீர் ஸ்ரீநகர் எப்படி ரீச் பண்ணணும் எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் தால் லேக் எல்லாரும் தெரியும். தால் லேக் ஆப்போசிட் இருக்க ஒன் ஆஃப் த ரூமில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு பேக்கேஜஸ் வரல, நம்மளாம் ஓனாக ரூம் எல்லாமே புக் பண்ணி தான் வரும். ஆக்சுவலி அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நேற்று வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
பட் ரெண்டுமே ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நைட் நாங்கள் வர 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு நம்ம ஆல்ரெடி கால் பண்ணி பேசி அந்த மாதிரி வந்தது தான். பட் நீங்கள் பேக்கேஜஸ் புக் பண்ணி வருது ஏன் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வர்றப்போ ஒரு மைண்ட் செட்டில் வருவோம். நம்ம அங்கே போய் நல்லா விசாரித்து நல்லா லோ பட்ஜெட் இருக்கும் தேடுவோம்னு சொல்லி வருவோம். பட் இங்கே வர்றப்பே நம்மளுக்கு ஃபுல் பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட் மாதிரி ஒரு மாதிரி ஆகி கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுது. பார்த்துக்கலாம் நினச்சி தான் வந்தோம். இன்னும் குல்மார்க்லாம் போகவே இல்லை. இங்கே ஸ்ரீநகர்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது வரைக்கும் நேற்றுல வந்து ஒரு நியூஸ் இன்ஸ்டாவில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதோ 134 வருஷத்தில் இல்லாத ஒரு டெம்பரேச்சர் நேற்று இருந்திருக்கு. -8 வரைக்கும் போயிருக்கு டால் லேக்கில். ஸோ காஷ்மீரோட இதில் நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த லேக்லாம் உடஞ்சி அந்த ஐஸ் கட்லாம் எடுத்து நியூஸ் சேனல்லாம் கூட வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எந்த நேரத்தில் வந்து மாட்டியிருக்கோம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ டெம்பரேச்சர் பயங்கரமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. இதான் என் கூட வந்து ஒருத்தெல்லாம் வந்து குளிக்கிறேன் ட்ரெயின்லேயே ஆடிக்கிட்டு இருந்தான். நான் குளிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு அங்கே ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது, ரெஸ்ட் ரூம் போய் ஒரு மாதிரி இருக்குது, எப்படா குளிப்பேன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வாட்டர் ஹீட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ஆனால் குளிக்க மாட்றான். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ கம் டு த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே அலைஞ்சு தேடி ரூம் கண்டுபிடிக்கலாம், ஆனால் அது வரைக்கும் உங்கள் பாடி தாங்கணும். நம்ம வந்தோடனையும் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் டக்குன்னு போய் பிளாங்கெட்டை பற்றி படுக்கலான்ற ஒரு மைண்ட் செட் தான் வரும். ஏன்னா கை காலெலாம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நடக்கவே முடியல, ஒரு மாதிரி பெயின் ஆகுது. இது ஃபஸ்ட் டைம். ஆல்ரெடி சிம்லாலாம் போயிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல. தெரில, மேபி அது ஒரு 5 years பேக்கில் போயிருந்தோம். இப்போது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கனால இந்த டைம் அப்படி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், நாங்கள் தங்கியிருக்க ரூமோட இது எப்படி காட்டுறேன். ஓகேங்களா? இந்த ரூம் நீங்கள் புக் பண்ணிச்சுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நான் கொடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட டைரக்ட் ஓனரோட நம்பர் தான். ஸோ அவர் வந்து ரொம்ப உங்களை பிக்கப் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் இன்றைக்கி தான் டே ஆரம்பிக்கிறோம், அவரோட ஹெல்ப்போடு தான் போகணும். இன்றைக்கி வந்து டால் லேக் ஃபுல்லாக அடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா குல்மார்க்கு. அதுக்கு அடுத்து பிளான்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு அந்த ரோப் காருக்கு வந்து அது பேர் என்ன மச்சான், கண்டோலா ரைடு வந்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ அது தக்கலில் தான் புக் பண்ணோம். அதுதான் எப்படின்னு தெரில, அதுக்காண்டி தான் மெயினாக வந்தது. பட் டிக்கெட்லாம் 1 month முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணணுமா? பரவாயில்ல, நம்ம தக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைச்சா போவோம், கிடைக்காட்டியும் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் லோக்கல் பீப்புள் சொல்லியிருக்காங்க, ஹார்ஸில் போகிற மாதிரி குதிரை வந்து நம்மளை அப்படியே பேஸ் 1 பேஸ் 2 நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த கண்டோலா ரைட்டில். பட் கஷ்டம் தான், ஏன்னா இங்கேயே சர்வே பண்ண முடியல, அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவாக தான் இருக்கும், அங்கே போகிறது கஷ்டம் தான். பட் ஹார்ஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் டால் லேக் இருக்குது. ஸோ டால் லேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டலும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம ரூம். இப்படி போயிட்டு லெஃப்ட் எடுத்து நம்ம ரூம் வந்துடும். நீங்கள் ஃப்யூச்சரில் காஷ்மீர் வர பிளான் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்ரீநகர் வந்து இந்த டால் லேக் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ரூம் எடுத்துருங்க. ரூம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் இங்கே காஷ்மீரை சுற்றி ஒரு சும்மா ஒரு சர்வே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து குல்மர்கு, சோன்மர்கு, பகல்காம் அங்கெல்லாம் அதிகமாக ஸ்னோ இருக்கும். அங்கெல்லாம் போகிறதுக்கு பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா டாக்ஸி என்ன ரேட்டு வருது, பைக் ரெண்டல் என்ன ரேட்டு வருது, அங்கே ரூம்ஸ் என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒன் டே நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு சர்வே பண்ணி ஒரு என்னென்ன ரேட்டுக்கு வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் லோக்கல் பஸ்ஸில் போகிறதா எப்படி போகலாம், இல்லை நீங்கள் ஷேரிங்கில் போகிறாந்தா எப்படி போகலான்னு சொல்லிட்டு ஒன் டே இதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சர்வே மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் போய் நீங்கள் டாக்ஸியோ கேபோ விசாரிச்சிங்கன்னா அந்த டைமில் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் ஃபஸ்ட் நாளே பண்ணிவிடுங்க. நேற்று நைட் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு 2 பேர் ஒரு கப்புள்ஸ் தங்குற மாதிரி ரூம். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பெரிய கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு 4-5 பேர் தங்குற மாதிரி பெரிய ரூமு. இந்த எலக்ட்ரிக் பிளாங்கெட் வந்து ரொம்பவே நைட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு மேலே ஒரு பிளாங்கெட் போட்டிருப்பாங்க. அது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வயர்டோட அட்டாச் ஆகிருக்கும். இதை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா இந்த பிளாங்கெட் ஃபுல்லாகவே ஹீட் ஆகிரும், செம்ம ஹீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் -டிகிரிலாம் போகிறப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இது அடிஷ்னல் சார்ஜ் கேட்டாங்க. நாங்கள் தங்கின ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ரூம், ஒரு ரூம் 1000 ரூபா வந்துச்சு. இந்த பிளாங்கெட்டுக்கு ஒரு 400 ரூபா கிட்ட இருந்தாங்க. ஸோ 1400 ரூபா கிட்ட வந்துச்சு. நீங்கள் பிளாங்கெட் வேணான்னு சொன்னால் 1000 ரூபா மட்டும்தான். இங்கே 800 ரூபாய்க்கு கூட ரூம் நிறையா ரூம்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம அது வந்து கொஞ்சம் நல்லா லோக்கலாக இருந்துச்சு. இது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலும் நம்ம இந்த ரூம் 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான ரூம். பார்த்தீங்களா? டாய்லெட் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்துச்சு. 800 ரூபா 700 ரூபாய்க்கு கூட ரூம்ஸ் இருக்குது. அது ரொம்ப பார்த்தீங்கன்னா டாய்லெட்லாம் நல்லா இல்லை. நாங்கள் எல்லாமே நைட்டு ஒரு 3-4 ரூம் போய் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே எங்கேயே ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எலக்ட்ரிக் பிளாங்கெட்லாம் இருக்காலும் இந்த ரூம் நாங்கள் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து அங்கேருந்து நம்ம வெக்கேட் பண்ணுறோம். அந்த ரூம் என்ன தான் சூப்பராக இருந்தாலும் நமக்கு ஒரு நாள் வேறு எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வேறு ரூம் செக் பண்ண போய்கிட்டு இருக்கோம். அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோட வீடியோஸும் நான் இதிலே அட்டாச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் தங்க போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஃபியூச்சர் இதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 2 days தங்க போகிற ரூமுக்கான வீடியோஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே டால் லேக் பக்கத்துலேயே தாங்க ரூம் போட்டோம். ஏன்னா வந்துட்டு நம்ம நல்லா வியூ பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு டால் லேக் பக்கத்துலேயே ரூம் போட்டோம். இது லேக் பக்கத்துலேயே போகிறனால ரேட் கூடலாம் கிடையாது. இங்கே 800 ரூபா 1000 ரூபா 1500 ரூபாய்க்குலாம் நல்ல ரூம் கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு
1500 ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ரூமாக கிடைக்கும். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தால் லேக் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த நம்ம செகண்ட் டே தங்க போகிற ரூமு. ஸோ வாங்க இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே லேக்குக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. இந்த ரூம் வந்துட்டு இதுவும் வந்து 1300 சம்திங் தான் சொன்னாங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணி 1000 ருபீஸ் கேட்டிருக்கோம். ஆனால் வந்து இது வந்து அந்த வுட்டிலே ஃபினிஷிங் பண்ணி பண்ணுறனால வந்துட்டு 1003. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்தது அவ்வளோக்கா க்ரௌட் இல்லாதனால வந்து ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கிது. இப்போ நான் சொன்ன ரேட்டே தான் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து திட்டாதீங்க. நீங்கள் 1003 சொன்னீங்க, அவங்க 1006 சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொரு நாள் வந்து கெஸ்ட்டு எவ்வளோ வராங்கன்றதை பார்த்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டிமாண்டை பொறுத்து ரேட் மாறிட்டே இருக்கும். அப்படியே ரூமோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேக் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி. இங்கேருந்து நம்ம லேக் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம உள்ள ஜஸ்ட் நம்ம செக்இன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 காஃபி அண்டு 2 பிஸ்கெட் பாக்கெட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் மார்னிங்கு அப்படியே வந்துட்டு இங்கேருந்து காஃபியை ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே வியூ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலும் அந்த தால் லேக் வியூ வர மாதிரியே கட்டியிருந்தாங்க. இங்கேருந்து நீங்கள் போட்டிங் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சு நம்ம வந்து ஆக்சுவலாக அது ஃபஸ்ட் ஃப்ளோரு, நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகணும். அங்கே தான் நம்மளுக்கான ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து கம்பேர் டு நேற்று நைட் தங்கின ரூம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல, நீங்களே பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இந்த 2 ரூமில் உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ப்ரைஸ் எல்லாமே சேம் தான். அங்கே ஒரு 1005 வந்துச்சு, இங்கே ஒரு 1003 அந்த மாதிரி தான் வருது. 1005மே வந்து அந்த 500 ருபீஸ் வந்து அந்த எலக்ட்ரிக் பிளாங்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தனால தான், இல்லைனா அந்த ரூம் 1000 தான். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக பேசி முடிச்சிருக்கிறது 1003க்கு முடிச்சிருக்கோம். இது வந்து அந்த வுட் ஃபினிஷிங்லேயே பண்ணியிருக்கனால அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம நினச்சிருந்தா அந்த ரூம்லேயே தங்கியிருந்துக்கலாம். பட் வேறு ரூம் உங்களுக்கு காட்டணும், எனக்கு வீடியோ கண்டென்ட் வேணுன்றக்காண்டி நம்ம செகண்ட் ஆல்ரெடி வந்து செக்இன் பண்ணிட்டதுனால இது மாதிரி கச்சன்னு கசமுசான்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி செக்இன் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ரூமு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நைட்டு குளிர் நல்லாவே தாங்கும். இங்கேயுமே ஒரு டிவி 32 இன்ச் டிவி, ஃபேன், லைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இப்போது கரண்ட்டு போயிடுச்சு, அதனால தான் ஒரே ஒரு லைட்டு மட்டும் எரியுது, இருட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் உங்களுக்கு 800 கூட ரூம் கிடைக்கும். பட் ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் ஒரு 1000 போட்டால் தான் ஒரு நல்ல நீட் அண்ட் கண்டிஷனாக ரூம் கிடைக்கும். இந்த 2 ரூமில் எந்த ரூம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நெக்ஸ்ட் டே நம்ம தங்க போகிற ரூம்ஸோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே வெளியே போயிட்டு பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு, நம்ம ரூம் பக்கத்துலேயே பைக் ரெண்டல் இருக்குது, அங்கே பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு நம்ம சண்டே மார்க்கெட் போக போகிறோம். நம்ம ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்ம குல்மர்க் அந்த ஸ்னோ ஏரியாலாம் போகிறனால அங்கே போய் நல்லா ஜர்க்கின்ஸு, நம்ம கை க்ளவுஸ் எல்லாமே வாங்கணும். முடிஞ்சால் என்னென்ன சீப்பாக பெஸ்ட்டாக கிடைக்குதோ எல்லாமே வாங்க போகிறோம். அந்த வீடியோஸ் அண்ட் நம்ம தால் லேக்கில் போட்டிங் போகிற வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய டீட்டெயில்ஸ் இன்னும் காஷ்மீரை பற்றி சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரே வீடியோவாக போட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இப்போ தால் லேக்கோட வீடியோ, சண்டே மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்குது, அங்கே என்ன சீப்பாக நாங்கள் வாங்கணும், என்ன மாதிரி அங்கே மூவ் பண்ணணும், எப்படி பார்கெயின் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்துட்டு மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye, take care. Catch you, friend. दोस्ती चीज है, दोस्ती तीस है, बाकी सब हार है, बाकी सब हार है. दर्द दिल की दवा सिर्फ दिलदार है. What? दर्द दिल की दवा सिर्फ दिलदार है. दिल की दवा, दर्द दिल की दवा सिर्फ दिलदार है. இதுல ஏதாவது கெட்ட வார்த்தை வந்தா இவங்க 2 பேர் தான் பொறுப்பு, நாங்க பொறுப்பு இல்ல. ஓகே Okay, I will say the song, okay? देखो வந்துச்சே feelings, வந்துச்சே feelings, வந்துச்சே feelings, வந்துச்சே feelings.